வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கார் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் கிடையாதுங்க, ஒரு கப்பலை தூக்கிட்டு வந்திருக்கோம். என்ன கப்பல்னு அப்படியே பாருங்கள். டொயோட்டா இனோவாங்க, கொஞ்சம் பழைய மாடலு. நிறைய பேர் கிறிஸ்டா விரும்புறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இனோவா தான் விரும்பிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்க காரை பற்றி, இந்த கார் தாங்க டொயோட்டா இனோவா. ஸோ இந்த பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல்லை கனெக்ட் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை போட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட் நிமிஷம் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். 100K அடிக்க என்ன கொஞ்சம் தான் இருக்குது, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஆஃபம், கீழே ஒரு தம்ஸ் அப் பட்டன் இருக்கும், லைக் பட்டனு, அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த வீடியோக்கு எப்படின்னா ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். வளவலான்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்க கார் பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவாங்க, 2012 மாடல், செகண்ட் ஹேண்ட் கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு டீசல் வேரியண்ட்டு. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2027 வரைக்கும் இருக்குங்க. இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும். இப்போ வாங்க வண்டியோட 4 டயர் அண்ட் ஓவரால் பாடி லுக் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஒயிட் ஆங்கிள்க்கே கார் நிற்க மாட்டேங்குதுங்க, அவ்வளோ தூரம் பெரிய காராக நீளமானதாக இருக்குது. அதனால டொயோட்டா இனோவா 2.5 லிட்டர் இன்ஜினுங்க, டீசல் இன்ஜினு. சரியான ஒரு பவர் அண்டு குதிரை மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு டொயோட்டாவில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது என்னன்றதை நான் போய் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வண்டியில் 4 வீலுமே பார்த்தீங்கன்னா அலாய் வீல் வந்துடும் உங்களுக்கு. இப்போ இந்த காரோட டீட்டெயில்ஸாக 1 செகண்ட் நான் திருப்பி சொல்கிறேன். டொயோட்டா இனோவா 2012 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. ஒரு டீசல் வேரியண்ட்டு. எஃப்சி 2027 வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும். இப்போ வாங்க வண்டியோட இன்டீரியர் போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதில் இருந்து ஆரம்பிக்கலாம்? ரைட் சைடில் இருந்து ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பவர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும். நீங்கள் வந்து மேனுவல் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, எலக்ட்ரானிக் பவர் மிரர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு அப்படியே வந்தீங்கன்னா ஸ்டேரிங். டொயோட்டா இனோவாவோட ஸ்டேரிங் இருக்கே, நான் எதுவுமே பேச விரும்பல, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஏர் பேக் வந்துடும். எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துடும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்ட்ராய்டு செட்டு பார்த்தீங்கன்னா புதுசு போட்டிருக்காங்க. ஸோ இது நல்லா சவுண்டு ஒர்க்கிங்லாம் நல்லா தாங்க இருக்குது. ஏசி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. வண்டி நல்லா கூலிங் ஆகுது சீக்கிரமாகவே. வண்டியோட க்ளோ பாக்ஸை பார்த்துருவோம். வண்டியோட க்ளோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வண்டியோட அப்பல்சர், டிவி போட்டிருந்து கழட்டியிருப்பாங்க போல். ஸோ வண்டியோட அப்பல்சர் பார்த்துக்கோங்க. ஸோ வண்டியோட டாக்குமெண்ட்ஸ், லைட்டு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் வைக்கிறதுக்காண்டி இருக்குது. இப்போ வாங்க வண்டி லைவாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 2,54,049 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்குது. உங்களுக்கு லைவாக தெரியும்னு நினைக்கிறேன். 2,54,049 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்குது. ஸோ டொயோட்டா இனோவாலேயே எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன், இந்த கீரோட நாபம் மட்டும் நீங்கள் பாருங்கள். அப்படியே ஒரு குலுக்கி ஸ்டார்ட் ஆகுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சது இனோவாவில் இந்த இதுதான். வண்டி கீர் ஸ்டார்ட் ஆகுறது சூப்பராக இருக்கும். ஸோ இது மாதிரி இனோவாவில் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ வாங்க வண்டியோட ரியலில் போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 5 கீரு ப்ளஸ் 1 ரிவர்ஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல சின்ன சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாம் வந்துட்டு. கீழே ஃப்ளோர் மேட் எப்படி அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர் மேட் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க, பட் நார்மலான மேட் எதுவுமே போடலை. இப்போ வாங்க வண்டியோட ரியரில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ வண்டியோட ரியரில் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கோம். ஸோ சீட்டு பின்னாடி தள்ளியாக இருக்குது. இருந்தாலும் லெக் ஸ்பேஸ் பாருங்களேன், இனோவானாலே ஒரு பெரிய கப்பலுங்க, அப்படிங்கும் போது எப்படி இருக்கும் லெக் ஸ்பேஸு. ஸோ நல்லா இருக்குங்க. பின்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் உட்காந்துக்கலாம். இந்த சீட்டை தள்ளி விட்டு தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிற மாதிரி இருக்கும். பின்னாடி ஒரு 3 பேர். பின்னாடி சீட் கண்டிஷனை பாருங்கள். உங்களுக்கு நான் சீட் கண்டிஷன் காட்டலை. சீட் கவரோட கண்டிஷன் சூப்பராக இருக்குங்க, அல்டிமேட்டாக இருக்குது. உங்களுக்கு எந்த இடத்துலையும் ஒரு கிளியரு இந்த மாதிரி பிய்யறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சூப்பராக இருக்குங்க இந்த இடத்துல எல்லாமே சீட் கவர்ஸு. உங்களுக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 4 விண்டோ பவர் விண்டோ, ஆட்டோமேட்டிக் சென்ட்ரல் லாக் வந்துடும். ஆமாங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் சென்ட்ரல் லாக் வந்துடும். இப்போ வாங்க வண்டியோட ட்ரங்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் பார்ப்போம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 சீட்டர் காருங்கிறனால இந்த இடத்துல உங்களுக்கு பின்னாடி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அவ்வளோ இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். அப்படி வேணும் அப்படின்னா இந்த 2 சீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் தான் போகிறீங்க அப்படின்னா இந்த 2 சீட்டை அப்படியே தள்ளி விட்டு நீங்கள் அடுக்க ஒரு ஊருக்கு தேவையான ஜாமான உள்ளுக்குள்ளே ஏற்றிட்டு போகலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதனால பூட் ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்குன்னு.
ஓகே ஃபார்ம் வாங்க வண்டியோட இன்ஜின் ரூமு அந்த இன்ஜின் சவுண்டை பார்ப்போம். வண்டியோட நம்பர் நோட் பண்ணிக்கங்க, TN20 CX 56 57 ஃபேன்சி நம்பருங்க உங்களுக்கு. வாங்க வண்டியோட இன்ஜின் ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா பார்ப்போம். வாங்க வண்டியோட இன்ஜின் சவுண்டு பார்த்தீங்கன்னா கேட்போம். அது ஒரு அனத்துட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, அதுதான் வண்டியோட இன்ஜின் சவுண்டை பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பீங்க. இப்போ வாங்க வண்டியோட டீடைல்ஸை 1 செகண்ட் நான் திருப்பி சொல்கிறேன். வண்டி பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவா 2012 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. ஒரு டீசல் வேரியன்ட். FC பார்த்தீங்கன்னா 2027 வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிடையாது, இன்சூரன்ஸ் கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வண்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கார்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இவங்களோட எக்ஸாக்ட் அட்ரஸை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்துக்கலாம். இந்த வண்டியை பற்றி ஏதாவது எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்க முடியாது, 1-2 விட்டுருப்பேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டவுட்ஸை உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும், திண்டுக்கல் கார்ஸ்ன்னு போட்டு, அவங்களுக்கு காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணிக்குள்ளே மட்டும் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான டவுட்ஸை கேட்டிங்கன்னா அவர் கிளியர் பண்ணுவார். தயவு செஞ்சு அன்டைமில் கால் பண்ணாதீங்க, அதுக்குள்ளே கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை மட்டும் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வண்டி கண்டிப்பாக சேல் ஆகிரும்னு நினைக்கிறேன். இந்த வண்டிக்கு நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸும் அப்படி, கொடுக்க போகிற லோனும் அப்படி. ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. இனோவா 2012 மாடல் 8 லட்ச ரூபாய்க்கு கிடைக்கிறது எங்கேயுமே சரித்திரம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல கிடைக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஜென்யூனாக குவாலிட்டியாக இருக்குங்க. 8 லட்ச ரூபாயில் 6 லட்ச ரூபா உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவாங்க. 2 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா இந்த கார் உங்களுக்கு. ஸோ இந்த இனோவா கிறிஸ்டா 2012 மாடல் 2 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா அந்த கார் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். வாங்க, அந்த நான் சொன்ன 8 லட்ச ரூபாயுமே ஃபிக்ஸ்டு கிடையாது. அந்த ப்ரைஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இன்னும் குறைச்சி நமக்கு தேவையான ப்ரைஸை நெகோஷியபிள் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்பா. அது வரைக்கும் ஸ்டே டியூன் மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ கைஸ். பாய். அடுத்து போகிற வீடியோவில் பார்க்கலாம்.